இப்போது இட்லிக்கு எப்படி தோசை இட்லி சாப்பிட்டா நல்லா பசு பசுன்னு இட்லி வர்றதுக்கும் சாப்பிட்டா தோசை இருக்கிறதுக்கும் நம்ம இப்போ இந்த வீடியோ போட போகிறேன். எல்லாம் வீடியோ பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 2 கிலோ இட்லி அரிசி நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம். இது ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ தண்ணியில் நம்ம இட்லி அரிசி ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு 2 கழுவை கழுவிடணும். இதை கழுவிட்டு வச்சுக்கணும். ஏன்னா இது ஊறிட்ட பிறகு கழுவினோம்னா சத்தெல்லாம் போயிடும். அதனால் அரிசியை கொட்டும் போதே ஒரு 2 தடவையோ உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அந்த அளவுக்கு கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணியில் அரிசியை கொட்டிட்டேன். 2 கிலோ போட்டிருக்கேன் பாருங்கள் இட்லி அரிசி. இப்போது இதுக்கு 400 உளுந்து, ஒரு 500 உளுந்துங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு 400 உளுந்து நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கோம். 400 உளுந்தையும் அதில் போட்டுட்டேன். இப்போது வெந்தயம் போட போகிறோம். ஒரு 25 கிராம் கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறது 25 கிராம் வெந்தயம். 25 கிராம் நம்ம வெந்தயத்தை இதில் போட்டுட்டோம். இப்போது ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினா கூட சீக்கிரம் அரைச்சிடும். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அப்புறமா அரிசி அரைச்சி எடுக்கணும். உளுந்து அரைக்கும் போது நம்ம ஐஸ் கட்டி போட்டு அரைப்போம். ஐஸ் கட்டி போட்டோம்னா அதிலே தண்ணியும் அதுவே விட்டுக்கணும். நம்ம அடிக்கடி போய் தண்ணி ஊற்ற வேணாம். உளுந்து நல்லா பசு பசுன்னு நல்லா உப்பி வரும். நான் உங்களுக்கு இதை அரைக்கும் போது வீடியோ போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோ பாருங்கள். நன்றி. இப்போது அரிசி 2 கிலோ ஊற வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். கழுவி 2-3 தடவை கழுவி வச்சுட்டோம். இப்போ உளுந்து 400 கிராம், 2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து 25 கிராமு வெந்தயம் போட்டிருக்கோம். இதுமாரி செஞ்சு பாருங்கள். நான் அரைச்சி உளுந்தில் நல்லா உப்பி வரத்துக்கு ஐஸ் கட்டி போட போகிறோம். நான் அரைச்சிட்டு இது எவ்வளோ மாவு வருதுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாவு எங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்கோம். இது ஒரு 6 நாளைக்கு இந்த மாவு வரும். நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இட்லி நல்லா பசன்னு இருக்கும். தோசை சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு எடுத்துகிட்டு வீடியோ பார்க்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோ வெந்தயமும் இப்போ அரைச்சிட்ருக்கு. நம்ம இதில் ஐஸ் கட்டி போட்டு அரைக்க போகிறோம். தண்ணிக்கு தண்ணியாகவும் ஆகிடும். நம்ம உளுந்து எவ்வளோ வருதுன்னு நிறைய வரும். பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், ஐஸ் கட்டி போட்டுட்டோம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இட்லி பசன்னு இருக்கும். தோசையும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இட்லியும் சாஃப்டாக இருக்கும். 2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ மாவு இருக்குது பாருங்கள். எவ்வளோ மாவு இருக்குதுன்னு பாருங்கள். 2 கிலோ அரிசிக்கு இவ்வளோ மாவு இருக்குது. இது 6 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்துடும். 2 கிலோ அரிசி, 400 உளுந்து, 25 வெந்தயம். சூப்பராக இருக்கும் மாவு. இது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். இதை வேறு பவுலில் இன்னொரு டப்பில் மாற்றணும். ஏன்னா நைட்டு பொங்கி ஊற்றிடும். இதை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.